அனைவருக்கும் வணக்கம். ஹாய்! எங்க வீட்டு மரப்பருத்தி மாடிக்கு வந்துருச்சு பாருங்க. இது தமிழ்ல இதுக்கு பேரு நாடன் பருத்தி. நம்ம நாட்ல 4 வகையான பருத்திகள் இருந்தது. கருங்கன்னி, உப்பம் பருத்தி, வெள்ளைக்கன்னி, நாடன் பருத்தின்னு இருந்ததா. இனி எதிர்காலம் நாட்டு பருத்திக்குங்கிற ஹிந்து தமிழ் நாளிதழில் ஒரு கட்டுரை படித்தேன். அதுலேருந்து தான் இதோட பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எவ்வளோ பெருசாக வளருது தெரியுமா? எங்கள் வீட்டு மாடி முடிய வளர்ந்து அந்த கொய்யா மரத்தோட போட்டி போட்டு கிரவுண்ட்லேருந்து வளர்ந்துருக்கு. இன்றைக்கி இதனோட பொட்டானிக்கல் நேம் காசிபியம் அர்போரியம். இது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸ், அதான் செம்பரத்தை. அதுக்கு வித்தியாசம். என்னோடய சப்ஸ்கிரைபர் இது விதைகள் வாங்கி முளைக்க வச்சது. நிறைய பேர் என்கிட்ட கட்டிங்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது விதைகள் மூலமாக மட்டும்தான் வளரும். செம்பருத்தி மாதிரியே கட்டிங்ஸில் வளரும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு அளவுக்கு வளர்ந்தோன்னே இந்த பருத்தியெல்லாம் எப்போதுமே செடி பருத்திக்கெல்லாம் நுனி கிள்ளி விடுவாங்களா, அப்போ தான் நிறைய கிளைகள் விட்டு வளருமா. இதுக்கு இந்த நாட்டு பருத்தியோட ஸ்பெஷல் என்னன்னா, தானாகவே அதனுடைய நுனிகள்லாம் வதங்கிடுது. நான் முதல்ல பார்த்தப்போ பயந்துட்டேன் செடி பட்டுரும்னு. அப்புறம் பார்த்தா 2 கிளை விட்டு அது பிரம்மாண்டமாக வளர்ந்து போணுச்சு. இது இன்னொரு பக்கத்து உள்ளது. இது பாருங்கள் எவ்வளோ கிளைகள் விட்டுருக்குன்னா, அது பாட்டு கண்ணா பின்னா வளர்ந்து ரோடு முடிய வந்துடுச்சு. போகிறவங்களாம் கொஞ்சம் ஒடிச்சு விட்டு போவாங்க. பூக்கள், மொட்டுக்கள் எல்லாமே இருக்குது இதில். இதனுடைய மொட்டு பாருங்கள் குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கும். மேலே ஒயிட்டாக அப்படி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடுத்த நாள் பூக்கிற பூ. இது இன்றைக்கி பூத்த பூவை பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட்டு கலர் கூட சொல்ல முடியாது. அது ஒரு ரெட்டும் பிங்க்கும் கலந்து ஒரு கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் டீ எல்லாம் போட்டு குடிக்கலாம். செம்பருத்தியில் உள்ள என்ன மருத்துவ குணங்கள் இருக்கோ அது அப்படியே இருக்குது. இது ஒரிஜினல் செம்பருத்தின்னே எல்லோரும் சொல்கிறாங்க. இது ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி தான். இது பருத்தி வகையில் 4 வகையில் இதுவும் ஒன்று நாடன் பருத்தி. இது பாருங்களேன், இதனுடைய வேர் பகுதி பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு காட்டுறேன். இது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக முதல்ல வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எங்கள் வீடு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே இது தான் இருக்கும். எவ்வளோ மழை உடஞ்சி விழுந்தாலும் திருப்பி பிரம்மாண்டமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது அதனுடைய காய்கள். எங்கள் பகுதியில் உள்ள மக்கள்லாம் வயிற்றுப்புண்ணு வந்துடுச்சுன்னா இதை வெறுமையாகவே கடித்து சாப்பிடுவாங்க. துவர்ப்பாக இருக்கும் இது. இது அதனுடைய வேர் பகுதி பாருங்கள். அத்தனை வாட்டி முறிஞ்சி விழுந்து இது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனுடைய பஞ்சுகள் ஷார்ட் ஃபில்லமெண்ட்டாக இருக்கும். இதனால தான் நம்ம இதை மறந்து போயிட்டோம். அதை விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவிலேருந்து வந்த மரபு பஞ்சுகள் பருத்தியில் உள்ள ஃபில்லமெண்ட்ஸ்லாம் லாங்காக இருக்கும். அதனால தான் அதை வளர்க்க தொடங்கிட்டோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் மறந்து போயிட்டோம். அதை வளர்க்கவே மறந்து போயிட்டோம். பயன்படுத்தாத ஒன்று மறைஞ்சு போயிடுன்னு சொல்லுவாங்களா, அதான். ஆனால் இதோட சிறப்புத்தன்மை என்னன்னா அப்படியே உறிஞ்சிடும், தண்ணியை உறிஞ்சும் தன்மையுடைய. அதனால் மருத்துவத்துறையில் இந்த நாட்டு ரக பருத்திகளை தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மறந்து போனாலும் இப்போ இதை கண்டுபிடிச்சி திருப்பியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கருங்கன்னி, உப்பம், பருத்தி எல்லாம். இந்த விதைக்குள்ளே எப்படியும் ஒரு 15 விதைகள் இருக்கும் ஒரு விதைக்குள்ளே. இது 2ஐயும் பக்கத்தில் வச்சு பாருங்களேன். இந்த பூவும் ஒன்று ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸ் செம்பரத்தை, இது காசிபியம் அர்போரியம் நம்ம நாடன் பருத்தி. எல்லாருமே வளர்த்துங்க. நன்றி.